திரைக்கடல் ஓடி திரவியம் தேடினாலும் அன்னை தமிழ் மொழியின் பெருமையை போற்றுவதை கடமையாக கொண்ட அமெரிக்க தமிழ் கல்விக் கழக ஆண்டு விழாவில் கூடியிருக்கும் எனது அருமை தமிழ் சொந்தங்களே, உங்களுக்கு கபிலனின் முத்தான முத்தமிழ் வணக்கம். ஆளும் வேலும் பல்லு குருதி, நாளும் இரண்டும் சொல்லு குருதி என்னும் பழமொழியில் இருக்கும் 4 என்பது 4 அடிகளால் ஆன நாலடியாரை குறிக்கும். 2 என்பது ஈரடிகளால் ஆன திருக்குறளை குறிக்கும். இந்த 4 அடிகளால் அறம், பொருள், இன்பம் ஆகிய நீதி கருத்துக்களை தமிழ்க்கூறு நல்லுலகருக்கு வழங்கிய நாலடியாரிலிருந்து இன்று நன்னறி கூற வந்துள்ளேன். இந்த நீதி நூல் சமண முனிவர்களால் இயற்றப்பட்ட 400 தனிப்பாடலின் தொகுப்பாக கருதப்படுகிறது. 400 பாடல்கள் இருப்பதால் 4x400 என்று சிறப்பான பெயரும் இதற்கு உண்டு. ஆஹா, நாலடியார்தான் எத்தனை நல்ல கருத்துக்கள்! எதில் வேண்டுமானாலும் நல்ல கருத்துக்களை தேர்ந்தெடுத்து பேசலாமே என யோசித்த போது எனது மனம் கல்வியையே தேர்வு செய்தது. ஏனெனில் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அல்லவா? அதாவது கல்வி ஒன்றே எக்காலத்திலும் அழிவற்ற செல்வம் ஆகும். அதற்கிணையான சிறந்த செல்வம் வேறு எதுவுமில்லை என்கின்றார் ஐயன் திருவள்ளுவர். இப்படிப்பட்ட பெருஞ்செல்வமான கல்வியை பற்றி நாலடியாறு 10 செயல்கள் உள்ளன. அதில் எனக்கு பிடித்த செயல் ஒன்று உங்களுக்காக. பாடல் 132. இம்மை பயக்குமால் ஈய குறைவென்றால் தம்மை விளக்குமால் தாமுலரா கேடென்றால் எம்மை உலகத்தும் யாம் காணோம் கல்வி போல் மம்மரருக்கும் மருந்து. பொருளுரை: கல்வி உலக இன்பத்தை தரும், பிறக்கு தரால் குறையாது. கற்றார் புகழை எங்கும் பரவச் செய்யும், தாம் உயிரோடு இருக்கும் வரை அழியாது. ஆதலால் எந்த உலகத்திலும் கல்வியை போல் அறியாமை போக்கும் மருந்து யாம் கண்டதில்லை. கல்வியின் அழியாமே அது எவ்வாறு அறியாமை போக்கும் அருமருந்தாக திகழ்கிறது என்பதை இவ்வளவு எளிதாகவும் சிறப்பாகவும் விளக்குகிறது. ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இப்பாடல் நித்தம் மாறி வரும் உலகில் மாந்தர் தம் கற்றனை தூரும் அறிவு என்பது வள்ளுவர் இந்த வாழ்க்கை நெறியாகும். கல்வி இன்று நாம் அறிந்து கொண்ட தொழிலுக்கு வழிகாட்டுகிறது. வாழ்க்கை வாழ்வதற்காக உதவும் கருவியாக இருக்கிறது. வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை அடையாளம் காண கல்வி பயன்படுகிறது. வாழ்க்கையை நெறிப்படுத்தவும் மேம்படுத்தவும் கல்வி இன்றியமையாததாக இருக்கிறது. சிறந்த கல்வி கற்றவரிடம் ஒழுக்கம், பண்பு, நேர்மை, நீதி அனைத்தும் ஒருங்கே அமைந்து காணப்படும். எனவே கல்வியானது ஒருவரின் அடிப்படை தேவையாக இருக்கிறது. கல்வி பற்றி நான் கூற மேலும் ஒரு முக்கிய காரணம் அண்மையில் தமிழகத்தில் நடைபெற்ற கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடு என்னும் நிகழ்வு. இது தமிழகத்தில் உள்ள அனைவரும் கல்வி வாய்ப்பினை பெற்றதினால் நிகழ்கின்ற பல்வேறு மாற்றங்களை கொண்டாடும் நிகழ்வாகும். மேலும் கல்வியின் தேவையை அறிவுறுத்த தமிழர்களிடம் தொன்று தொட்டு உள்ள ஒரு பழமொழி: கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. இப்பழமொழி ஒரு தனிச்சிறப்பு. இதை எழுதியவர் சடையவர்மன் அதி வீரராம பாண்டியர் என்னும் அரசர். ஆனால் இதனை அப்படியே நேரடியாக பொருள் கொள்ளாமல் மன்னரை பிச்சை எடுக்க சொல்கிறார் என பிச்சை எடுப்பதை உயர்வாக எடுத்துக்கொள்ளாமல் கல்வி கற்பதன் அவசியம் எந்த அளவுக்கு முக்கியம் என்று கருத வேண்டும். இப்படி கல்வியின் அவசியமும் அத்தியாவசியமும் தமிழரின் பண்பாட்டுடன் ஒன்றி பிணைந்தது என்றால் அது மிகையாகாது. இப்படியான சிறந்த கல்வி செல்வத்தை அடைந்ததால் தான் இன்று தமிழினம் உலகம் முழுக்க அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குகிறது. எண்ணும் எழுத்தும் கண் எனத்தகும் என்றார் அவ்வை பிராட்டியார். எனவே கண்ணை போன்ற கல்வி போற்றி பயில்வது அவசியம். இப்படி கல்வியை கசர கற்றால் கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புண்டு. இதுவே இன்று நாலடியார் மூலம் நான் கூறும் நன்னறி. இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.